பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையில ஒரு காரியத்தை கொடுத்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஐக்கியம். அதாவது யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். அதுல போட்டிருக்குது, நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று யோவான் சொல்லுகிறார். அப்ப யோவான் ஆண்டவர் பரமேறிய பிறகு 60 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். இந்த 1ஆம் அதிகாரங்கள், இந்த யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரங்கள், இந்த அதிகாரத்துல முதல் 1ஆம் அதிகாரங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் நேரில் கண்டும் கேட்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட தனக்கு இருக்கிற உறவை குறித்து, ஐக்கியத்தை குறித்து அதிகமாய் பேசுகிறார். கிரேக்க பதம் அது என்ன சொல்லுகிறது என்றால், கிரேக்க பதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கொயினோனியா அப்படின்னா விசுவாசிகள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம். இன்னும் சொல்ல போனால் பொதுவாக வைத்து அனுபவித்தல், பொதுவான கூடுகை என்பதை குறிக்கிறதான சொல் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு ஐக்கியம் ரொம்ப முக்கியம். பிதாவோடு ஐக்கியம் இருக்கணும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம், பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம், அதான் திரியேக தேவனோட ஐக்கியம் என்று சொல்ல வர்றேன். இந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு மனுஷன் தேவனோட ஐக்கியம் இல்லைன்னா அடுத்த ஐக்கியம் யாரோட தான் இருக்கணும்? ஒன்னு தேவனோட ஐக்கியமா இருக்கணும், இல்லைன்னா பிசாசோட ஐக்கியமா ஆயிடுவான். இந்த ஐக்கியமா இருப்பதற்கு நம்முடைய சபைகளில நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. நம்ம தனியா இருந்துடக்கூடாது, ஒண்டியா இருப்பது நல்லதல்லன்னு வசனம் சொல்லுது. முப்பரினுள் சீக்கிரமா யாராது. ஐக்கியம் நமக்கு ரொம்ப அவசியம். அதனாலதான் நம்ம சபைகளில ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், சிறுவர்களுக்கான ஐக்கியம், வாலிபர்கள் ஐக்கியம், வாலிபர் கூடுகை, இதெல்லாம் வைத்திருப்பதற்கான நோக்கம் எதுக்கு தெரியுமா? ஒருவரோடு ஒருவர் விசுவாசிகளா இருக்கிறவர்கள் ஐக்கியப்பட்டு தங்களுடைய விசுவாசத்தையும் தங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தையும் வளர்த்துக் கொள்வதற்கு, ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்வதற்கு, அறிவுரை பெற்றுக் கொள்வதற்கு ஐக்கியம் தேவைப்படுகிறது. நாம் எல்லோரும் ஐக்கியப்பட்டிருப்போம். முதலாவது தேவனிடத்தில் ஐக்கியமா இருப்போம். இரண்டாவது நம்ம கூட இருக்கிற சபையில் இருக்கிற விசுவாசிகளோடு ஐக்கியப்படுவோம். அதற்காகத்தான், அதை எளிமையாய் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் நம்முடைய சபைகளில் இருக்கிறது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படிப்பட்ட ஐக்கியத்துல உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. வெளி உலகத்தாரோடு அதிகமா நேரத்தை, ஐக்கியத்தை உறவை வைத்துக் கொள்வதை விட இப்படிப்பட்ட நம்முடைய சபைகளில் நடக்கிற ஐக்கியங்களோடு சேர்ந்துருங்க. நீங்கள் ஆவியிலே வளருவீர்கள், ஆண்டவருக்காக வல்லமையாய் பயன்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.